Hello everyone, I am Sindhu. இப்போ CCNA சீரீஸில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கிங் போர்ட்ஸு ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் தென் டோபாலஜிஸ் பற்றி தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் போர்ட்ஸ். இப்போ நெட்வொர்க்கிங் போர்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஆஸ் எ ஹியூமனாக ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, பேன், ஆதார், இதெல்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலுக்கும் ஒரு போர்ட் நம்பர் வந்து யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. நெட்வொர்க்கிங் போர்ட்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி லாஜிக்கல் எண்ட் பாயிண்ட்ஸ், விர்ச்சுவல் கனெக்ஷனுக்காக கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டு பை டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் டு சென்ட் அண்ட் ரிசீவ் தி டேட்டா. இதில் நெட்வொர்க்கிங் போர்ட்ஸ் ரேஞ்ச் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா 0 to 65 535. இதில் there are 3 கேட்டகரிஸாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து வெல் நோன் போர்ட்ஸ். வெல் நோன் போர்ட்ஸ் வந்து காமன் சர்வீசஸ் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. நம்ம மேக்ஸிமம் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வெல் நோன் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். 0 to 1023. ரிஜிஸ்டார் போர்ட்ஸ்னு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது 1024 to 49151. அது காமன் ஒரு பர்டிகுலர் சர்வீசஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரிஜிஸ்டார் போர்ட்ஸ். டைனமிக் போர்ட்ஸ் வந்து ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கனெக்ஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு பேக் எண்டில் ரன் ஆகிற ப்ராசஸ் எல்லாமே வந்து டைனமிக் போர்ட்ஸை பேஸ் பண்ணி ரன் ஆகும். டைனமிக் போர்ட்ஸோட ரேஞ்ச் வந்து எடுத்திருக்கிங்கன்னா 49150 to 65 535 வரைக்கும் எடுத்து கொடுக்கும். இதில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து FTPனா 2021, SSHக்கு வந்து 22, டெல்நெட் 23, SMTP 25, DNS வந்து 53, DHCP சர்வர் வந்து 67, கிளைண்ட் வந்து 68, HTTP ப்ரோட்டோக்கால் வந்து 80, HTTPS வந்து 443, POP3 வந்து 110, IMAP வந்து பார்த்திங்கன்னா 143. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ். நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸுங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம இப்போ ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக்கெண்டில் வந்து ஒரு எனி ஒன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து கம்பல்சரி வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தட் டிஃபைன் தி ஹவு தி டேட்டா இஸ் ட்ரான்ஸ்மிட்டட் அண்ட் ரிசீவ்ட் ஓவர் எ நெட்வொர்க். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் OSI லேயர்னு எடுத்திருப்பேன். அதில் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு அண்டரில் தான் இந்த TCP UDP ப்ரோட்டோக்கால்லாம் ஒர்க் ஆகும். TCPங்கிறது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் லேயர் 4. இது கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோக்கால். UDPனா கனெக்ஷன்லெஸ். TCP ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் ஃபார் சர்வர் சைடு வந்து சப்போர்ட் பண்ணும். UDP வந்து கிளைண்ட் சைடு. டேட்டா ஃபைல்ஸ் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து TCPயில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், UDPயில் வந்து ஸ்லோவாக இருக்கும். ரிலேபிள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், இதில் வந்து ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். அங்கே எரர் செக்கிங் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் எல்லா ப்ராசஸுமே செக் பண்ணும். இது மெயினாக UDP வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங், DNS, VoIP வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் இந்த இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. TCP வந்து சப்போர்ட் ஃபார் அக்னாலஜ்மெண்ட், UDP வந்து வித்தவுட் அக்னாலஜ்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். IPங்கிறது இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், யூஸ்டு டு டெலிவர் பேக்கெட்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. இது நெட்வொர்க் லேயர் கண்டரில் ஒர்க் ஆகும். இதில் லாஜிக்கல் அட்ரஸிங் அண்ட் ரவுட்டிங் ஆஃப் பேக்கெட்ஸ் அக்ராஸ் தி நெட்வொர்க், ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால், ரவுட்டட் ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். ICMPன்னு எடுத்திருக்கிங்கன்னா இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால், யூஸ்டு டு செக் நெட்வொர்க் எரர் கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ணுறது. ஓகேங்களா? பிங் கமாண்டை யூஸ் பண்ணி கனெக்டிவிட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல்லான்னு செக் பண்ணுறதுக்கு பிங்கை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டு ஃபார் எரர் ரிப்போர்ட்டிங் அண்ட் நெட்வொர்க் டயக்னஸ்டிக்ஸ். HTTP எடுத்திருக்கிங்கன்னா ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது லேயர் 7 ப்ரோட்டோக்கால், யூஸ்டு டு ஆக்சஸ் வெப் பேஜஸ், லெஸ் செக்யூர் கனெக்ஷன். அன்என்கிரிப்டட் டிராஃபிக்காக தான் வந்து டேட்டா சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும், யூஸ்டு ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் வெப் பேஜஸ். HTTPS எடுத்திருக்கிங்கன்னா ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், செக்யூர். இது வந்து மோர் செக்யூராக வந்து வெப் பேஜஸ் ஆக்சஸிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் செக்யூர் சாக்கெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டிஸ் பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்ட் நம்பர் வந்து 443, HTTPக்கு 80. FTP எடுத்திருக்கிங்கன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், யூஸ்டு டு டெலிவர் பேக்கெட்ஸ் ஃப்ரம் சர்வர் டு கிளைண்ட்டாக வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, யூஸ்டு ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர். போர்ட் நம்பர் வந்து 21.
டிஎன்எஸ் எடுத்திருக்கீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம், இட் ரிசால்வ் ஹோஸ்ட் நேம் டு ஐபி அட்ரஸ் அண்ட் ஐபி அட்ரஸ் டு ஹோஸ்ட் நேமாக வந்து ரெசல்யூஷன் நடக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பிங்க் google.comனு நீங்கள் வெப்சைட்டில் கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஐபி கெட் ஆகும். அந்த ஐபியை வெப் ப்ரௌசரில் கொடுத்தானோ உங்களோட கூகுள் பேஜ் வந்து ரிசால்வ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஎஸ்சிபி எடுத்திருக்கீங்கன்னா யூஸ்டு டு ப்ரொவைட் ஆட்டோமேட்டிக் ஐபி அட்ரஸ் டு ஆல் தி கிளைண்ட்ஸ். ஓகேங்களா, என் டிவைசஸ் வந்து நம்ம ஐபிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக டிஹெச்சிபி சர்வர் யூஸ் பண்ணுறோம். போர்ட் நம்பர் டிஹெச்சிபி சர்வரோட போர்ட் நம்பர் 67, கிளைண்ட்டோடது 68. இது ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸுக்கு வந்து ஐபி அட்ரஸ், சப்நெட், மாஸ்க், டிஃபால்ட், கேட்வே, டிஎன்எஸ் ஐபி, டிஹெச்சிபி ஐபி எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணோம். அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் தென் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் நம்ம டிஹெச்சிபி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்ஹெச் எடுத்திருக்கீங்கன்னா செக்யூர் ஷாக்கெட் ஷெல் வந்து யூஸ்டு டு கனெக்ட் ரிமோட் டிவைசஸ் மோர் செக்யூராக இருக்கும். இது ஒன் ஆஃப் தி ரிமோட் லாகின் ப்ரோட்டோக்கால். ஒரு பிசியை நம்ம ரிமோட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா வித்து டொமைன் நேம் பேஸ் பண்ணி தான் இந்த செக்யூரிட்டி வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். எஸ்எஸ்ஹெச் செக்யூரிட்டி மோர் செக்யூராக கனெக்ட் ஆகும். டெல்நெட் வந்து நான் செக்யூராக தான் இருக்கும் கம்பேர் டு எஸ்எஸ்ஹெச்சை கம்பேர் பண்ணுவது. ஒன்லி ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் டெல்நெட்டு. இது ஒன் ஆஃப் தி ரிமோட் ஆக்சஸ் ப்ரோட்டோக்கால் தான். எஸ்எம்டிபி எடுத்திருக்கீங்கன்னா மெயில் சென்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எஸ்எம்டிபி ப்ரோட்டோக்கால். ரிசீவிங்க்கு யூஸ் பண்ணுறது வந்து POP3 ப்ரோட்டோக்கால்ஸ். ஓகே, அண்ட் தென் ஐமேப் 4ம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டோபாலஜிஸ்ன்னு எடுத்திருக்கீங்கன்னா இது இப்போ நம்ம ஒரு லேபில் வந்து வே ஆஃப் சிஸ்டம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். It refer to the physical or logical arrangements of devices and connection in a network. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறது ஸ்டார் டோபாலஜிஸ் ஒன்லி. ரிமைனிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பஸ் டோபாலஜி வந்து சிங்கிள் கேபிளில் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பேக்போன் கேபிளை யூஸ் பண்ணி தான் ஆல் டிவைசஸ்க்கும் டேட்டா ஷேர் ஆகும். ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கேபிளில் வந்து ஏதாவது பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா டோட்டல் நெட்வொர்க்குமே டவுன் ஆகும். ஸ்டார் டோபாலஜிஸ் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டாக ஹப்போ சுவிட்சோ ரவுட்டரோ வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஆல் டிவைசஸும் வந்து ஆல் டிவைசஸும் சென்ட்ரலைஸ்டாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் அந்த சுவிட்சோ ஹப்போ ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா டோட்டல் நெட்வொர்க்குமே அஃபெக்ட் ஆகும். இதே ஒரு பர்டிகுலர் பிசி மட்டும் நாட் ஒர்க்கிங் அப்படின்னா ரிமைனிங் எல்லாமே ஒர்க் ஆகும். இது மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும், ரிமைனிங் எல்லாமே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிங் டோபாலஜிஸ் எடுத்திருக்கீங்கன்னா ஈச் டிவைஸ் கனெக்ட்ஸ் டூ நெய்பர்ஸ் ஃபார்மிங் எ ரிங். கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வந்து கனெக்ட் ஆகும். இது 1 or 2 டைரக்ஷனில் வந்து டேட்டா ட்ராவல் ஆகும். இதுலேயும் இன்பிட்வீன் ஏதாவது பிரேக் ஆகுது அப்படின்னா டோட்டல் நெட்வொர்க்குமே டவுன் ஆகும். மெஷ் டோபாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா வேன் சைடு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஈச் அண்ட் எவரி சிஸ்டமும் டைரக்ட் கம்யூனிகேஷனில் இருக்கும். இதில் ஒன் லிங்க் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அனதர் லிங்கை யூஸ் பண்ணி நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். இதில் லாட் ஆஃப் என்ஐசி கார்டு யூஸ் பண்ணுவாங்க, லாட் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து கான்ஃபிகரேஷன் ட்ரபிள் ஷூட்டிங் வைஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ரிசால்வ் பண்ணுறது. அதனால் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட். ஓகே, இது டேட்டா ரெடண்டன்சிக்காக மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ட்ரீ டோபாலஜிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் அண்ட் பஸ்ஸை வந்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது. இது ஸ்கேலபிளாக இருக்கும், ஈஸி டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாப் வியூவில் வந்து ஏதாவது இந்த டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கீழே உள்ள டிவைஸும் அப்படியே அஃபெக்ட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.